மாதிரி தான் 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொண்டு போய் அங்கே வைக்கிறதுக்கு வீட்டில் இருக்க ஒரு 100 ரூபாய்க்குள்ளார எல்லா இன்க்ரீடியண்ட்டும் முடிச்சிருங்க. அண்ட் நம்மளோட டேனிங் ப்ராப்ளமும் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அந்த ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு அண்ட் பிளாக் மார்க்ஸ் இங்கே பாருங்க. I'll tell you, இது வந்து என்னன்னா the golden glow mask. வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் BeYouDefining. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேஷியல் வீடியோ தான். ஸோ ஃபேஷியல் நம்ம சேனலில் கொஞ்சம் நாள் ஆச்சு போட்டு, பட் நான் வந்து எனக்காக பர்சனலாக நான் வந்து பண்ணிப்பேன். எப்பயாச்சும் எங்கேயாச்சும் வெளியே போகணும், டக்குன்னு நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நான் பார்லர் விசிட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பார்லரோட இம்பாக்ட் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 வீக்ஸ் தான் அதோட ஃபேஷியலோட இம்பாக்ட்லாம் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வீட்லேயே இது பண்ணால் இது மாதிரி நல்லா இருக்குமே அப்படின்னு மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் வரும். அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. 1000 ரூபாய் 2000 ரூபாய் 1500 ரூபாய் 2000 ரூபாய் கொண்டு போய் பார்லர்ல கொடுப்போம். அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான், ஜஸ்ட் 1 வீக் இல்லைன்னா மேக்ஸிமம் 10 days தான் இருந்தது. அந்த மாதிரிலாம் நான் அனுபவிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பி பேக் டு த ஃபார்ம் மாதிரி ஆயிடுவோம். பெட்டர் அதுக்கு நம்ம வீட்லேயே வந்து பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு மாதிரி தான். 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொண்டு போய் அங்கே வைக்கிறதுக்கு வீட்டில் இருக்க ஒரு 100 ரூபாய்க்குள்ளார எல்லா இன்க்ரீடியண்ட்டும் முடிச்சிருங்க. இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து நல்ல பிரைட்டாகவும் க்ளோயிங் ஆகும் அண்ட் நம்மளோட டேனிங் ப்ராப்ளமும் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அந்த ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு அண்ட் பிளாக் மார்க்ஸ் இங்க பாருங்க, பிம்பிள் வந்துட்டு அதோட பிளாக் மார்க்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளமையும் சார்ட் அவுட் பண்றதுக்கு தான் நான் வந்து என்னோட ஃபேஷியலுக்கு அதாவது இந்த ஃபேஷியல்ல வந்து இன்கார்பரேட் பண்ணேன். என்னோட ஃபேஷியல் இதுல இந்த பர்டிகுலர் நான் ஃபேஷியல் காமிக்கிறது டெஃபினட்டா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் க்ளீன் ஃபேஸ்ல வந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஃபேஸை வந்து நல்லா வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கிளென்சருக்கு நம்ம யூஸ் பண்ண போற ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாம் வாங்க. பச்சை பாலுங்க, 1 டேபிள் ஸ்பூன் பச்சை பால், அதாவது காய்ச்சாத பால், ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு ஆரஞ்சு பீல் பவுடர். இது நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும், இல்லை எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் இதை அமேசானில் தான் வாங்கினேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சா கொஞ்சம் நல்ல உழைக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய தடவை நீங்கள் நிறைய சூப்பரான ஃபேஸ் பேக்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒரு தடவை வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உங்கள் முகத்துக்கு தேவையான அளவுக்கு நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சேர்த்து பண்ணணுன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த விதமான கெட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2 இன்க்ரீடியண்ட்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று பால் வந்து பார்த்திங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்குது. அது வந்து நம்மளோட ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஃபேஸை நல்லா ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அப்புறம் வந்து ஆரஞ்சு பீல் பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வேறு ஆரஞ்சு பீல் பவுடர்னு சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த ஆரஞ்சு தோல் இருக்குது இல்லையா, அதை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நல்லா பவுடராக அரைக்கிறது தான் வந்து இந்த ஆரஞ்சு பீல் பவுடர்னு வந்து சொல்லுவாங்க. இது நீங்களே கூட வீட்டில் வந்து பண்ணிடலாம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது, வைட்டமின் C கண்டென்ட் இருக்கனால இது நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கும் பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னோட டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 2 இன்க்ரீடியண்ட்டும் சேரும் போது நமக்கு நல்ல ஒரு கிளென்சராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கிளென்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியான நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் இப்போ எடுக்கும்போது கொஞ்சம் நேரம் விட்டு தான் நான் வந்து எடுத்தேன். அது நல்லா இறுகி போயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியும் முகத்தில் அப்ளை பண்ணலாம். ஏதோ ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்து என் முகத்தில் தேய்க்கிற மாதிரி தான் இருந்தது. இதை அப்படியே ஜென்டலாக முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நல்ல ஒரு 1 மினிட்டுக்கு வந்து நல்ல சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் பண்ணி விடுங்களேன். உங்களுக்கு நல்லா வந்து ஃபேஸ் வந்து கிளென்ஸ் ஆகும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கின் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ரியலிஸ்டிக்காக வந்து பார்ப்பீங்க. உங்கள் கையை வந்து அது வந்து ஃபீல் பண்ணும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப் பண்ண பிறகு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, சரிங்களா என் செல்லக்குட்டீஸ்லாம். ஸோ எஸ், இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ண போகிறோம். அப்புறம் ஃபீல் பண்ணிக்கலாம். எனக்கு மரியாதையே இந்த பாத்திரத்தை கழுவி கொடுத்துட்டு போறேன், அந்த இடத்தையும் நீட் பண்ணிட்டு கொடுத்துட்டு போறேன். எக்ஸ்கியூஸ் மீ, அதையும் உடைச்சிடாத. சூடா வேற இருக்கேடி. என்ன இப்ப சமைச்சீங்களா? ஆமா, காலையில சமைச்சதுதான். எக்ஸ்கியூஸ் மீ, கழுவி கொடுத்துறேன், கொஞ்சம் சூடா ஆறட்டும்டி. அப்படி சொல்லிட்டு இருந்தாடி. ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தா. நீ என்ன பண்ண?
நாங்களாம் இந்த பிரிம் வரைக்கும் வந்தாதான் பொங்கினதான் ஒத்துக்குவோம். அதனால அது பண்ணேன். ஆஃப் பண்ண பிறகு டக்குன்னு இது பொங்கி வெளியே ஊத்துது. இது நியாயமே கிடையாது. இந்த பால் தப்பான பால். பால் தப்பான பால் இல்லை, பாத்திரம் தப்பான பாத்திரம். இந்த பாத்திரம் வந்து சும்மா பிள்ளைக்கு தான் வாங்கணும். ஆனா சும்மாவே பொங்கி பொங்கி ஊத்துது. ஐயோ சுடு, அப்பவும் தன்மை சொன்னா ஊத்தும். நல்லா பொங்க வச்சுட்டடி வந்ததுக்கு இங்க பாரு, எல்லாம் கீழாக்கி வச்சிருக்கா. நீ அப்படியே எடுத்துருக்கணும் அந்த காம்பியை. ஆமாடி. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்க்ரப்பிங். அதை எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். ஸ்க்ரப்பிங் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்புங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை, ஆரஞ்சு பீல் பவுடர், அதுக்கப்புறமேட்டு ஆரஞ்ச் ஜூஸ். சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமேட்டு ஆரஞ்ச் ஜூஸ் ஒரு சொலை இருக்கு இல்லையா, ஒரு சொலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு ஜூஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து புழிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது 4 இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணோடனே பாருங்கள் இந்த ஒரு ரன்னி கன்சிஸ்டன்சியில் வருது. ஸோ இப்போ இது வந்து நம்ம முகத்தில் வந்து போட்டுட்டு நல்லா ஜென்ட்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஃபோலியேட்டிங்னு சொல்லுவாங்க. எல்லா வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் ஃபேஸில் வந்து இந்த ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வராது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவ் பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அப்புறம் பிம்பிள் அந்த ட்ரைனஸ்ஸு அப்புறம் விழாமல் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து விழுந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கின்னை வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து வீக்லி 2 வந்து பண்ணும் போது உங்கள் ஃபேஸில் ஸ்கின் வந்து லைட்டன் ஆகிறதுக்கு ஒரு ரொம்ப டார்க் பேட்சஸ், அதாவது டிஸ்கலரேஷன் இருக்குது. எனக்கெல்லாம் வந்து வாய் சுற்றி டிஸ்கலரேஷன் இருந்தது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் மெல்லமாக கம்மியாச்சு. அண்ட் பிம்பிள் மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு இருக்கும், அந்த கருப்பு போகவே போகாது, என்ன பண்ணாலும் போகாது, ஒரு மாதிரி இருக்கும். அதையெல்லாம் கூட சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்க்ரப் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அடுத்தது ஸ்டீமிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது 2 விஷயம். ஒன்று தண்ணி, இன்னொன்று ஆரஞ்சோட தோல். ஓகேங்களா, இது 2 தான் வந்து நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதித்த தண்ணியில் வந்து நம்ம முகத்தை காட்டினா வந்து ஸ்டீமிங் ப்ராசஸ் ஆகிடும். ஸோ ஸ்டீமிங் வந்து ஆரஞ்சு இருந்தால் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்லாம் இல்லை. நீங்கள் இந்த எலுமிச்சம்பழம்லாம் இருக்குல்ல, லெமன் சாதம்லாம் செஞ்சு அந்த லெமனை வந்து லெமன் தோலை வந்து தூக்கி போடுவீங்களா, அதுக்கு பதிலாக அந்த லெமனை வந்து அதோட அந்த தோலை வந்து எடுத்து தண்ணியில் போட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சு ஸ்டீமிங் வந்து பண்ணிக்கலாம். இது பண்ணுறனால என்ன நன்மை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது முகத்தை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்லா பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த பிம்பிளோட பாக்டீரியெல்லாம் வராமல் தவிர்க்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த ஆயிலி ஸ்கின்னு வள பிசுன்னுலாம் இருக்கனால அது நல்லா கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம அந்த ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம், ட்ரை ஆகாமல் நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு. நம்ம ஸ்கின்ல எந்த ப்ராடக்ட்ஸ் போட்டாலும் ஸ்கின்ல வந்து சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிறதுக்கு, அதோட போர்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி வர்றதுக்கு இந்த ஒரு ஸ்டீமிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். And this is really good actually. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மூக்குக்கு மேலே இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் சும்மா நம்மக்கிட்ட வீட்டில் வந்து பூ குத்துற பின் இருக்கும் இல்லையா, அந்த பின்னை எடுத்துகிட்டு இப்படி மூக்குக்கு மேலே ஜஸ்ட் ரப் பண்ணுங்க, ஸ்டீம் பண்ணி முடிச்ச பிறகு. டன். ஸோ இதை வாஷ் பண்ணி வச்சிடலாம். லாஸ்ட் ஸ்டெப் மாஸ்கிங். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுக்க போகிறது 1 டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு பீல் பவுடர். அதுக்கப்புறமேட்டு பாலோ தயிரோ இல்லைனா ரோஸ் வாட்டரோ எது இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே பால் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் போகிற நேரத்தில் அப்படியே 1 டேபிள் ஸ்பூன் தாராளமாக தேனை வந்து விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து நல்லா பேக் மாதிரி போட்டுக்க போகிறோம். ஸோ இது 4 இன்க்ரீடியண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டனாக பார்க்கறதுக்கு, நல்லா டல்லாக இருக்கிற ஃபேஸை வந்து நல்லா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்காங்க, பார்த்தோன்னே என்னடா அதை பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆக்குறதுக்கு இந்த ஒரு அரிசி மாவு குணங்கள் அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸை வந்து இந்த ரிங்கிள் ப்ராப்ளம்ஸ், ஃபைன் லைன்ஸ் எல்லாம் வருது இல்லையா, ஏஜிங் பயங்கரமாக சீக்கிரமாக தெரிய ஆரம்பிக்கிறதெல்லாம் வந்து இஷ்யூஸ் எல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு அரிசி மாவுல வந்து குணங்கள் இருக்கு. அதை வந்து பேக்கா போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்.
அது கூட ஆரஞ்சு பீல் பவுடரும் சேரும் போது லைக் ஆரஞ்சு பீல் பவுடர்ல வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் இருக்கு, நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்ட் ஆக்கி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த ஸ்கின்னை வந்து எப்பவுமே நல்ல ஒரு க்ளோயிங்கா வச்சுக்கிறதுக்கு இந்த வைட்டமின் சி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பால் வந்து பாத்தீங்கன்னா மிக்சிங்க்கு அண்ட் அதுவும் இல்லாம லாக்டிக் ஆசிட் இருக்கு, நல்லா வந்து ஸ்கின்னை வந்து சாஃப்டா ஹைட்ரேட்டடா பேபி ஸ்கின் மாதிரி வச்சுக்கிறதுக்கும் இந்த பால் வந்து பயன்படும். அண்ட் அடுத்தது ஹனிலையும் வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சாஃப்ட் கொடுக்கிறது, சப்பிள் லுக் இருக்கிறது, எப்பவுமே அந்த க்ளோவோட இருக்கிறதுக்கு அண்ட் அந்த ரிங்கிள் ப்ராப்ளம்ஸ் ஃபைன் லைன்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் பண்ணா மட்டுமே போதும், நம்ம ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் த க்ளோ, அந்த டேனிங்கு, இங்க பாருங்க அந்த டேன் பாருங்க நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த பிளாக் மார்க்ஸும் வந்து ஃபேட் ஆகும், டக்குன்னு மறைஞ்சிடாது, ஃபேட் ஆகும். அண்ட் மூக்குக்கு மேலேயும் அந்த பிளாக் ஹெட் அண்ட் ஒயிட் ஹெட் எல்லாம் வந்து ஈஸியாக சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ எனக்கு இந்த ஒரு ஃபேஷியல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது யார் வேணாலும் எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் வந்து டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. அண்ட் அதை படித்து நிறைய பேர் வந்து இதை வந்து ட்ரை அவுட் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் வந்து இது போய் சேரும். யாருக்கெல்லாம் வந்து பார்லர் போய் 1000-2000 வீண் பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்களோ டெஃபினட்டாக இந்த ஒரு ஃபேஷியல் வந்து ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ண. until then take care, டாடா, bye. எக்ஸ்கியூஸ் மீ, பாருங்க எவ்வளோ அந்த ஃபேஷியலை பண்ணிட்டு மூஞ்சியெல்லாம் கழுவி விட்டு வந்திருக்கா. எப்படி இருக்கு? அப்பா சாமி, சான்ஸே இல்லை. மூக்கில் இருந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் எங்கடி எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சுடி. அமேசிங் ஃபேஷியல் ரி, காமெடி என் ஃபேஸ்ல செம்ம ஃபேஷியல் ரி. குட், நல்லா இருக்குல்ல? வெரி நைஸ், தேங்க்யூ. இல்லை ஆக்சுவலாக நான் தான் உன்னை தேங்க் பண்ணோம். செம்ம ஃபேஷியலுங்க, வர்த் ட்ரை. போட்டு கொடுத்தது நான், சஜியை போட்டுக்கிறேன், நீயும் போட்டு தரல. ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். இட்ஸ் ஓகே சைல்ட். இட்ஸ் ஓகே சைல்ட் தான். இட்ஸ் ஓகே சைல்டு. ஓகே தேங்க்யூ.